விளக்கெண்ணெய் இருப்பதே இப்போ உள்ள காலத்துல மறந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒற்றை மருந்து விளக்கெண்ணெய் என்று தெரிந்தால் விடுவீர்களா? அந்த காலத்தில் எல்லாம் சமையலறையில் விளக்கெண்ணெய் வைத்திருப்பார்கள். எதற்கு உபயோகித்தார்கள் என்ற ரகசியம் எல்லாம் தெரிந்தால் எண்ணெயை விடவே மாட்டீர்கள். விளக்கெண்ணெய் என்பது ஆமணக்கு எண்ணெய் என்று கூறுவார்கள். இந்த எண்ணெய் அப்பொழுது எல்லாம் சமையலறையில் எல்லோர் வீட்டிலும் இருக்கும். ஏனென்றால் உடல் சூட்டை முக்கியமாக விளக்கெண்ணெய் குறைக்கிறது. உடல் சூடு என்பது சாதாரணமான ஒன்று கிடையாது. உடல் சூட்டினால்தான் அனைத்து வியாதிகளும் வருகிறது. சமையலுக்கு பருப்பு வேக வைக்கும் பொழுது சிறிது விளக்கெண்ணெய் ஊற்றுவார்களாம். ஏனென்றால் அதை சாப்பிடும் பொழுது உடல் உஷ்ணமாக இருக்கக்கூடாது என்பதற்காக இப்படித்தான் சிறிது சிறிதாக விளக்கெண்ணெயை சமையல் சேர்த்து பயன்படுத்துவதால் உடல் சூடு என்பது இருக்காதா? விளக்கெண்ணெய் இயற்கையாகவே குளிர்ச்சி தரும் தன்மையை கொண்டிருக்கிறது. இது உடலில் உள்ள அதிகமான உள் வெப்பத்தை குறைக்க உதவுகிறது. உடல் உள் உறுப்புகளுக்கு நன்மை. விளக்கெண்ணெயை சிறிது வெதுவெதுப்பாக செய்து உடலில் தடவுவதால் இரத்த ஓட்டம் சீராகி உடல் தளர்ச்சி வலிகள் போன்றவை குறையும். இது உடலை சுறுசுறுப்பாகவும் குளிர்ச்சியாகவும் வைத்திருக்க உதவுகிறது. ஜீரண சக்தி. சிலர் விளக்கெண்ணெயை உணவில் பயன்படுத்துவதால் ஜீரணத்திற்கு நன்மை கிடைத்து உடல் சூடு கட்டுப்படுத்துவதும் குறிப்பிடத்தக்கது. விளக்கெண்ணெய் தலைமுடிக்கு பயன்படுத்துவதால் தலையின் உள் வெப்பம் குறைந்து முடி உதிர்வு மற்றும் வறட்சியை தடுக்கும். இது தலையை குளிர்விக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்று. இந்த நன்மைகளால் விளக்கெண்ணெய் பயன்பாடு உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்தி இயற்கையான குளிர்ச்சியை வழங்குகிறது. எல்லோருக்கும் வணக்கம். என் கையில் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் நான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமணக்கெண்ணெய் அது நம்ம கரும்பு தோட்டத்தில் வாய்க்கால்லாம் நட்டு வைப்பாங்க. ஆமணச் செடி அதில் தான் இதை செக்காட்டி நல்லா ஒரிஜினலாக வாங்கி வச்சுக்கணும். இந்த எண்ணெய் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, நம்ம பருப்பு வேக வைக்கும் போது பருப்பில் ஊற்றினா பருப்பு பொங்காது, சீக்கிரம் வந்துடும். அது ஈட்டை குறைக்கின்றதுனால அப்போல்லாம் இந்த விளக்கெண்ணெய் கிச்சனில் எல்லார் வீட்லையுமே இருக்கும். அதுக்கடுத்து ரொம்ப ஈட்டாகிடும். இனிமேல் இப்போ தை பிறந்தாவே இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் காலம் தான் நமக்கு ஸ்டார்ட்டு. அப்போ இந்த விளக்கெண்ணெய் வச்சு ரொம்ப ஈட்டாக இருக்குது, இந்த சிஸ்டம் கிட்ட வெளியே வேலை செய்கிறவங்க, வெயிலில் வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு அதிகமாக ஈட்டாகிடுச்சுன்னா நம்ம காலோடைய கட்டை வரல நல்லா ஃபுல்லாக இந்த விளக்கெண்ணெய் தடவி விட்டு தொப்பில் தடவிங்கன்னா ஈட்டு காலையில் எழுந்து குளிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். விளக்கெண்ணெய் எல்லார் வீட்டில் வாங்கி வச்சுங்க. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.